வெல்கம் பேக் டு ஈஸி டெக். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னு கேட்டிங்கன்னா, சும்மா கெத்தா மாச களமிறங்கியிருக்காங்க விவோ தரப்பினர். எல்ஜியை போல சிறகு வச்ச ஃபோனை கொண்டறையும் இல்லை, சாம்சங்கை போல 120x ஜூம் வச்ச ஃபோனை கொண்டறையும் இல்லை, ட்ரோனை போல பறக்கிற ஃபோனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இது வந்துட்டு இன்னும் ரிலீஸ் ஆகலை, 2022ஆம் ஆண்டு தான் அவங்க ரிலீஸ் ஆகிறோன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னலாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் நெல்ல உயர்த்தி கொடுத்துட்டு ஒரு ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. மேக்ஸிமம் எப்படியும் பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பென்சிவான ஃபோனாக தான் வரப்போகுது. இவங்க தான் வந்துட்டு வேர்ச்சுவல் மெமரியும் ஃபோனுக்கு வச்சு கண்டுபிடிச்சாங்க, அது மாய நினைவகத்தையும் இவங்க தான் வச்சு கண்டுபிடிச்சாங்க. ஆல்ரெடி கம்ப்யூட்டரில் பயன்படுத்தப்பட்டிருந்தாலே இவங்க தான் விவோ X60 ப்ரோவில் கொண்டு வந்தாங்க. அதே போல் தான் இதில் வந்து ட்ரோனை வச்சு கொண்டு வந்திருக்காங்க. 200 மெகா பிக்சல் கேமரா வச்சு இதில் கொண்டு வந்திருக்காங்க. பெக் கேமரா வேறையாக இருக்குது, செல்ஃபி வேறையாக இருக்குது. அதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரோனும் வேறையாக இருக்குது. என்னென்னலாம் கொடுக்கணுமோ அதில் நல்லாவே ஹையில் கொடுத்து கொண்டு வந்து 6.5 இன்ச்சில் ஃபுல் HD ப்ளஸ் E3 AMOLED டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்களா, 120 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க, ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொண்டு வந்திருக்காங்களா, எல்லாம் கார்னிங்கில் 6 ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாம் இப்போ மார்க்கெட்டிங்கில் என்ன ஃபேமஸாக இருக்கோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுத்துருக்காங்க. எப்படி மேக்ஸிமம் வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3 lakhs, ஸ்ரீலங்கா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3 lakhs 4 lakhs தான் வரும் போல் இருக்குது. இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா நல்ல ஃபோக்கல் வீடியோ எடுத்துக்கலாம், என்னென்னலாம் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்படி இதை 6000 mAh கொண்ட ஒரு பிக் பேட்டரி இதில் கொண்டு வந்திருக்காங்க. என்ன ட்ரோனுக்கு வந்துட்டு அந்த மோட்டருக்கு வந்து நல்லா சார்ஜ் போகும், அதுக்காகத்தான் இதை கொண்டு வந்திருக்காங்களாம். இது வந்துட்டு 8K சப்போர்ட் இருக்கு, 8Kலாம் வீடியோ எடுக்கும். நமக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரோன் வந்துட்டு 260 கிராம் 300 கிராம் கிட்ட வரும். பட் இருந்தாலும் இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராம் 100 கிராமை விட நல்ல கம்மியாக தான் வரப்போகுது. 260 கிராமுக்கு வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கே வந்துட்டு 3 hours கிட்ட போகும். பட் இருந்தாலும் இது ஃபோனோட இருக்கிறதுக்காக வேண்டி பேக்கப்புக்கு பவர் பேங்கை நீங்கள் பார்த்துடலாம். பவர் பேங்கை நீங்கள் பயன்படுத்தி சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் இங்கே ட்ராவலிங்கோ வேறு கேமிங்கோ ஹைக்கிங்கோ எங்கே போகணுன்னாலும் நீங்கள் ட்ரோன் கட்டாயம் எடுப்பீங்க. நம்மளோட ஃபோட்டோ வீடியோக்கள் எடுக்கிறதுக்காக வேண்டி நிறைய அம்சங்கள்லாம் வச்சு நீ மேலே ஸ்கைலேருந்து பார்க்கறது எல்லாம் ஆசைப்படுவீங்க. அதுக்காக தான் இந்த ட்ரோன் பயன்படுத்தப்படுது. பட் இருந்தாலும் இந்த ட்ரோனை தேடுறதுக்கு பதிலாக உங்களோட ஃபோனுக்குள்ளே அது இருந்தால் எப்படி இருக்குங்கிறத அவங்க விவோ தரப்பினர் வந்து யோசிச்சிருக்கிறாங்க. பட் நல்ல யோசனை தான். எந்த இருந்தாலும் யூடியூபருக்கோ வேறு யாருக்கோ நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நல்ல ஹைட் பண்ணுறது, அதாவது திருடர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து செம்மையான உபகரணமாக இருக்கும். ஃபோன் வந்துட்டு 2022ஆம் ஆண்டில் தான் வரப்போகுது. அது 5G ஃபோன் தான், கட்டாயம் 5G கொடுத்துருப்பாங்க. இதில் கால் ஆஃப் டியூட்டி எல்லாமே தன்னல் பறக்கிற அளவுக்கு நம்ம விளையாடி தள்ளலாம். அந்த அளவுக்கு வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸோட கொடுத்துருக்காங்க. GPU CPU எதுலேயுமே குறை வைக்காமல் கொடுத்த ஃபோன் நான் கேள்விப்பட்ட ஃபோன் தான் இது. பட் இருந்தால் ஐஃபோனில் அதெல்லாம் வேறு லெவல். பட் இருந்தாலும் ஐஃபோனை விட வந்துட்டு இது கொஞ்சம் ஒரு படி மேலே மாதிரி விளங்குது. நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சிம்ரே எல்லாமே நம்ம என்னென்ன பவர் இன்னும் 2 சிம்மும் ஒரு மெமரி கார்டும் நம்ம அப் பண்ணி கொள்ளலாம். 6M ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இவங்களும் பார்த்தீங்கன்னா 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இது கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். நம்ம எங்கள் போக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜ் 0% இருக்கக்குள்ள போட்டு வேறு எங்கேயா 10 நிமிஷம் வந்து முகத்தை கழிட்டு வந்தாலே பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்துட்டு ஃபுல்லாக 100 இருக்கிற அளவுக்கு 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயம். இப்படியே வந்துட்டு எல்லா ஃபோனும் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வகையில் இந்த ஃபோனு கொடுத்துருக்காங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபோனாக தான் இது வரப்போகுது. வந்த உடனே பார்த்துடலாம். ஃபோன் நம்மளோட கைக்கு கிடைச்சா கட்டாயம் அன்பாக்சிங் ரிவ்யூ போட்டுடலாம். இப்படியான சுவாரஸ்யமான வீடியோக்கள் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நீங்கள் உடனே கொண்டு பார்த்துக்கொள்ள இருக்கும். அடுத்த சுவாரஸ்யமான வீடியோ வருவதை காத்திருங்கள். நன்றி.